ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் போன படத்தோட செகண்ட் பார்ட் தாங்க. படத்தோட பேரு பெர்சி ஜாக்சன் சி மான்ஸ்டர். படத்தோட முதல் சீன்ல பெர்சி ஜாக்சனோட வாய்ஸ்ல இந்த உலகத்துல கடவுள் இருக்குது உண்மை, அந்த கடவுள்களுக்கு சில சமயம் மனிதர்களோட குழந்தையும் இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குற கேம்ப் இருக்குது, அந்த கேம்ப் பேரு ஹாஃப் பிளட்னு சொல்றான். அதோட 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின், டீம் லீடர் லூக்கா, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஜியூஸ் கடவுளோட மக தாலியா, இவங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கேம்புக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்களை விடாம அரக்கர்கள் துரத்திட்டு வந்திருக்காங்க. இவங்களும் பயந்து எவ்வளவு ஓடி இருக்காங்க, கேம்ப் கிட்ட வந்திருக்காங்க. அப்ப தாலியா நம்ம கேம்புக்குள்ள போனாலும் இவங்க வந்து அழிச்சிருவாங்க, நான் இவங்களை எழுத்து சண்டை போறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த அரக்கர்களோட சண்டைக்கு போறா. ஆனா அந்த அரக்கர்கள் அவளை அந்த கேம்ப் முன்னாடியே கொன்னுறாங்க. அப்ப அவ செத்து போனாலும் ஜியூஸ் கடவுள் அவ வாழ்றதுக்கு இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அவ செத்த இடத்துல ஒரு பெரிய மரமா வளர வைக்கிறாரு. அந்த மரத்துல இருந்து வர்ற சக்தி அந்த கேம்புக்கே ஒரு கேடைய மாதிரி அமையுது. அந்த சக்தியை தாண்டி கடவுளுக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த கேம்புக்குள்ள போக முடியும். எந்த ஒரு தீய சக்தியாலையும் அந்த சக்தியை தாண்டி கேம்புக்குள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு பலமா இருக்குது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல கேம்ப்ல நடக்கிற ஒரு போட்டியை காட்டுறாங்க. அந்த போட்டியில நம்ம ஹீரோவும் புதுசா ஒரு கேரக்டர், அவ பேரு கிளாரிஸ், போர்க்கடவுளோட மக, கலந்துக்க போறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேல ஏறாங்க. ஹீரோவை ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. இங்க போன படத்துல டீச்சரா இருந்த கிரோனும் கவுன்சிலரான மிஸ்டர் டியும் தான் இந்த போட்டியை நடத்துறாங்க. இந்த போட்டியில ஹீரோ எவ்வளவோ தடைகளை தாண்டி மேல போயிடறான். அப்ப கீழே பார்த்தா அந்த போட்டியில கலந்துக்கிட்ட ஒருத்தனோட காலு ஏணியில சிக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவனுக்கு போட்டி தான் முக்கியம் நினைச்சிருந்தா அந்த போட்டியில அவன் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா அவன் போட்டியை மதிக்காம கீழே போராடிட்டு இருக்கவனை வந்து காப்பாத்துறான். அதனால அந்த போட்டியில அவனோட போட்டி போட்ட கிளாரிஸ் தான் ஜெயிக்கிறா. தோத்து போன நம்ம ஹீரோ கிட்டையும் நம்ம ஹீரோ டீம் கிட்டையும் நக்கலா பேசிட்டு போறா. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு, முன்னாடி நடந்த போட்டியெல்லாம் நீ தானே ஜெயிச்ச, இந்த ஒரு போட்டியில தானே அவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ, நான் எந்த போட்டியிலுமே ஜெயிக்கல, நடந்த எல்லா போட்டியிலுமே அவ தான் ஜெயிச்சான்னு சொல்றான். அதனால ஹீரோக்கு இந்த கேம்ப்ல இருக்க யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவன் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இப்ப ஆனா ஹீரோவும் அதை பெருசா கண்டுக்கல. மிஸ்டர் டி கூட என்ன பண்றான்னு பாருங்க. தம்பிங்க வாப்பா, உன்னை நம்பி எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விளக்கமாற கொடுத்துட்டு போறாரு இந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக. ஹீரோ அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி வந்து பக்கத்துல இருக்க வாட்டர் கிட்ட உட்கார்றான். போட்டியில ஏற்பட்ட காயத்தையும் தண்ணிக்குள்ள கையை விட்டு சரி பண்ணிட்டு அந்த தண்ணியை அப்பாவா நினைச்சு பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அப்பாக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாதனால அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இங்க கிரோனு மிஸ்டர் டியும் புதுசா வித்தியாசமான ஒருத்தன் தான் கடவுளுக்கு பிறந்ததா சொல்லி அந்த கேம்போட கேடயத்தையும் தாண்டி உள்ள வந்திருக்கான். இவன் தீய சக்தியா இருந்தா உள்ள வந்திருக்க முடியாது, இவன் யாரோட மகன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கிட்ட கேட்கும்போது அவன் பொசைடனோட மகன் சொல்றான், ஹீரோ அப்பாவோட மகன் சொல்றான். இதை கேட்டோன்னு இவங்களுக்கு பெரிய சாக்கு. ஏன்னா பொசைடனுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கதா தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால உடனே ஹீரோவை கூப்பிட்டு கிரோன் விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டோன்னா மத்தவங்களுக்கு சாக்கு. சரி, அவன் பாதி கடவுள் பாதி மனுஷனுக்கு பிறந்திருக்கானான்னு கேக்குறாங்க. ஆனா அவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ, அவன் பாதி மனுஷனுக்கு பிறக்கலைனா வேற எதுக்கு பிறந்திருக்கான்னு கேக்குறான். அவர் சி நிம்ப் அப்படிங்கிற ஒரு கடல் உயிரினத்துக்கு பிறந்திருக்கதா சொல்றாரு. ஹீரோ வந்து பார்த்தா அவனுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவை பிரதர்னு கூப்பிடுறான். அவன் வெளியே வந்து சாப்பிடும்போது கூட எல்லாரும் குருன்னு பாக்குறாங்க. ஹீரோ, நமக்கு ஒரு தம்பியா, நமக்கு போட்டியா வந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட மனசுல எந்த ஒரு கள்ள கபடமே இல்ல. அவன் சாப்பாடை பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோட சாப்பாடையும் வாங்கி கொட்டி எடுத்து நல்லா அடி சேர்த்துறான். அது மட்டும் இல்லாம எங்கேயோ பிறந்து வளர்ந்துகிட்டு இருந்த இவன் இந்த கேம்புக்கு வரதுக்கு முக்கிய காரணமே பொசைடன் கடவுள் தான், அவரோட திரிசூலம் தான் இங்க கூட்டு வந்துச்சுன்னு சொல்றான். அது நேரம் கிளாரிஸும் இவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தம்பி டைசனுக்கு ஒரு காளமாடோட வாசனை தெரியுது. அவளு என்ன காளமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கேம்புக்கு வெளியே டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. எல்லாரும் வேக வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அந்த சீல்ட உடைச்சிட்டு அந்த காளமாடு உள்ள வர ட்ரை பண்ணுது. டம்மு டம்முன்னு அது முட்டுறதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அந்த காளமாடு அந்த சீல்டையே உடைச்சுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. உள்ள வந்து கூட்டத்துல இருக்க ஒருத்தனை முட்டி தூக்கி பறக்க விடுது. அது வந்து நேரா ஹீரோவை தான் டார்கெட் பண்ணுது. ஹீரோ சுத்தி நெருப்ப கேக்குது. ஹீரோவும் அது கூட சண்டைக்கு போறான். ஆனா அவனால அதை எதிர்த்து நிக்க முடியல. ஹீரோயின் கூட ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அதை குத்துறா. அது ஒரிஜினல் காளமாடே கிடையாது, அது மிஷின் காளமாடு. அந்த ஈட்டி அப்படியே நொறுங்கி போயிருது. அதனால அந்த காளமாடு ஹீரோ குத்துறதை விட்டுட்டு இவ்வளவு துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. அப்ப கிளாரிஸ் அந்த காளமாடு மேலே போய் தவி உட்காந்து கத்தி எடுத்து சொருகலாம்னு பாக்குறா. ஆனா அது அவளைய தூக்கி வீசிடுது. ஒரு இடத்துல செவத்தோரமா ஹீரோவை வச்சு லாக் பண்ணிடுது. ஹீரோனால அசைய முடியல. அப்ப அவனுடைய பேனாவை எடுத்து கிளிக் பண்ணி அந்த மாட்டோட வாய்க்குள்ள தூக்கி போடுறான். அந்த பேனாவை வகுத்துக்குள்ள போனோன்னு வாளா மாறிடுது. அதனால அந்த காளமாடுக்குள்ள இருக்க மிஷின் ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அந்த காளமாடு வெடிச்சு செதறி போயிருது. சரி, பிரச்சனை முடிஞ்சுன்னு ஹீரோ இருக்கான். அப்பதான் அந்த புகைக்கு நடுவுல வில்ல என்ட்ரி ஆகுறான். அடுத்த தடவை நீ மூழ்கடிக்க ட்ரை பண்ணா அவனுக்கு நீந்த தெரியுமா நீந்த தெரியாதான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் போன படத்தோட வில்லன். அவன் ப்ரொஃபஸின் ஒன்ன பத்தி ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ, நீ என்ன சொல்ற அப்படின்னா என்னன்னு கேக்குறான். ஆனா அவன் அதை பத்தி முழுசா சொல்லாம, நீ இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கிரோன் கிட்டையும் மிஸ்டர் டி கிட்டையும் போய் கேட்டுப்பாரு, உண்மையிலே ஒலிம்பஸ் அழிக்க போராடுறது நான் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தை பாக்குறாங்க. அந்த மரம் அப்படியே பட்டுக்கிட்டே வருது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா கிரோன் இந்த மரத்துக்கு விஷம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த விஷத்தை யார் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அங்க வரான். இந்த மரத்துக்கு விஷம் வச்சதே லூக்கா தான். அந்த காலை உள்ள
கொண்டு வந்ததும் அவன் தான் சொல்றான். அவனோட ஆசை ஒட்டுமொத்த கடவுள் இனத்தையே அழிக்கணுங்கிறதான். கிரோனா அந்த மரத்துக்கு கொடுத்த விஷத்தை சரி பண்றதுக்காக ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியுமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அப்பதான் ஹீரோ அங்க வரான். அவர்கிட்ட ப்ராப்பர்சினா என்ன அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டு அவரே சீரியஸ் ஆயிடுறாரு. அதை பத்தி ஏன் நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன், அந்த ப்ரொஃபஸிக்கு நான் தகுதியானவனான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். அதே ஹீரோயின் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி ஒரு கோல்டன் ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறா. அது ஒரு கடவுளோட நெக்லஸ்னு வச்சுக்கோங்க. அது பாக்குறதுக்கு துணி மாதிரி தான் இருக்கும். அதை செத்து போனவங்க மேல போத்துனா மறுபடியும் அவங்க உயிரோட வந்துருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த தாலியா மரத்துக்கு போத்தலாம், அதை உயிரோட கொண்டு வரலாம்னு சொல்றா. அதை பத்தி ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவன் பயப்படுறான். ஏன்னா அதை எடுத்துட்டு வரதுல ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அந்த பயணத்துல இவங்க செத்து கூட போகலாம். ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. கவுன்சிலரான மிஸ்டர் டி கிட்ட போய் இதை பத்தி சொல்றேன், நம்ம அதை தேடி போலாம்னு சொல்றா. இங்க கிரணு ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. அங்கதான் உன் கேள்விக்கான விடை கிடைக்கும்னு சொல்றாரு. ஹீரோவும் ப்ரொஃபஸினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ள போறான். அந்த இடத்துக்குள்ள போனது அங்க இருக்க மெழுகுதிலாம் தானா தீ பிடிக்குது. அங்க செத்த மாதிரி கிடந்த ஒரு சிலை மறுபடியும் எழுந்திருக்குது. அது நான் தான் இந்த மாதிரி ப்ரொஃபஸியோட பேச்சாளர், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுது. அவனுக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ப்ரொஃபஸி இருக்காமல, அதை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கறான். அதுவும் நீ ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு கடந்த காலத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒலிம்பஸ் இப்ப இருக்க கடவுள்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு வந்தது குரோனஸ்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கெட்டவன். அவன் கொஞ்ச காலத்துல அவனோட பிள்ளைகளையே முழுங்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுல இருந்து 3 குழந்தைகள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் ஜீவ்ஸ், பொசைடன் மற்றும் ஹேடிஸ். அவங்க 3 பேரும் இந்த குரோனஸை வெட்டி தூள் தூளா நொறுக்கி ஒரு பிட்டிக்குள்ள வச்சு அடைச்சிருக்காங்க. ஆனா அந்த குரோனஸ் முழுசா சாகல, திரும்ப உயிரோட வர முடியும் இந்த கடவுள்களை பழிவாங்கிறதுக்காக, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக. ஆனா இனிமே அவனை தடுக்கிறதுக்கு அந்த 3 பெரிய கடவுள்களோட மனுஷங்களுக்கு பிறந்த குழந்தையால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அப்படி குரோனஸை அழிக்காம குரோனஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா ஒலிம்பஸே அழிஞ்சு போயிடும். அதோட சேர்த்து இந்த உலகமும் அழிஞ்சிரும். இந்த குரோனஸை அழிக்கிறதுக்கு தீய ஆன்மாக்களால சபிக்கப்பட்ட ஒரு கத்தியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கிரண் கிட்டே வந்து சொல்றான். அப்ப இந்த ப்ரொஃபஸி முழுக்க முழுக்க ஒன்னே தான் குறிப்பிடுது. ஏன்னா 3 மூத்த கடவுள்கள்ல ஒருவரான பொசைடனோட கடவுளுக்கு மட்டும்தான் மனிதர்களோட குழந்தை இருக்கு, அது நீ தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் நாமளே ஒலிம்பஸோட அழிவுக்கு காரணமாயிருவோம்னு பயப்படுறான். இங்க ஹீரோயின் அவ கண்டுபிடிச்ச அந்த கோல்டன் பிளீஸை கொண்டு வந்து மிஸ்டர் டி கிட்ட காட்டுறா. அதை பத்தி சொல்றா. இந்த மாதிரி அதை வச்சு தாலியா மரத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றா. அதை பத்தி மிஸ்டர் டிக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அங்க போனவங்க எல்லாரும் திரும்பி வர மாட்டாங்க, செத்து போயிருவாங்க, இது ரிஸ்கான பயணம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அங்க போயே தீர்வோம்னு அடம்பிடிக்கிறா. அப்ப அவர் இந்த கோல்டன் பிளீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது கடலுக்கு நடுவுல இருக்க தீவுல இருக்கு. அந்த கடலை சுத்தி சி மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்றாரு. பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி நம்மள நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல நிஜத்திலே நிறைய விமானங்கள் கப்பல்கள் கூட காணாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் மொத்தமா அவங்க கிட்ட நீங்க போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு வெளியே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாரு. இந்த கோல்டன் பிளீஸை பத்தி சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போறதுக்கு திறமையான ஆட்களை நான் அனுப்ப போறேன்னு சொல்லி ஹீரோக்கு பதிலா கிளாரிஸையும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு பதிலா வேறொரு வழிகாட்டி அனுப்ப போறதா சொல்றாரு. இதை கூட நம்ம டீமுக்கு சாக்கா இருக்கு, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ போகும்போது கூட ஹீரோ வெளியே தான் லூக்கா இருக்கான், அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னு சொல்றான். ஆனா இவ அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்கல. இவனை மறுபடியும் நக்கல் பண்ணிட்டு பொறாமப்படாத தம்பி, இங்க இருக்க ராணுவத்துல சேர்ந்து வேலை செய்ய, அதுவே உனக்கு தகுதியானதா இருக்கும் அப்படின்னு ஹீரோவை அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோ அவனோட கத்தியை வச்சு பாத்துக்கிட்டு சபிக்கப்பட்ட கத்தி குரோனஸ் அறுவடை செய்யுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனோட கத்தி பொசைடன் கடவுளோட கத்தி. அவரோட சிம்பிள் கூட அந்த கத்தியில இருக்கிறத பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே அடுத்த நாள் வேகமா போய் ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிடுறான். வாங்க நம்மளும் போய் கோல்டன் பிளீஸை தேடலாம்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் அவன் கூட சேர்ந்துக்கிறா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் வரமாட்டோம்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் ஹீரோ தான் எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிடுறான். என்னால மட்டும் தான் ஒலிம்பஸை காப்பாற்ற முடியும், இல்ல அழிக்க முடியும், வாங்க போலாம்னு கூப்பிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு கேம்பை விட்டு வெளியே போலாம்னு முடிவு பண்றாங்க. எல்லையோரத்துல உள்ளவர் அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்காக கேம்பஸை சேர்ந்த சில ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதே நேரம் டைசன் அங்க ஓடி வந்து என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு கத்துறான். அதை பார்த்து அவங்களுக்கே ஷாக் ஆயிருது. இவங்க இந்நியாத்துல இங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் தான் அவங்கள சமாளிக்கிறான். ஹீரோவும் டைசன் கிட்ட நாங்க போறது ரொம்ப ஆபத்தான பயணம், நீ திரும்ப கேம்புக்கு தானா போயின்னு சொல்றான். ஆனா அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. அந்த கோல்டன் பிளீஸை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? சைக்ளாப்ஸ் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். இவனு சைக்ளாப்ஸ் இனத்தை சேர்ந்தவன் தாங்க. அதனாலதான் சைக்ளாப்ஸ் டு சைக்ளாப்ஸ் பேசி எப்படியாவது பேச்சுவார்த்தையில அந்த கோல்டன் பிளீஸை வாங்கிடலாம்னு சொல்றான். அப்படி இல்லாம ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா கூட இவனை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு இவனே சொல்றான். இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவனை விட்டுட்டு போறாங்க. ஆனா அவனும் விடுற மாதிரி தெரியல, இவங்க பின்னாடியே வரான். அதனால ஹீரோயின் இவனை இப்படியே சும்மா ஊருக்குள்ள கூட்டு போக முடியாதுன்னு மிஸ்ட்னு ஒண்ணு கொடுக்குறா. இது வந்து நிஜ தோற்றத்தை மறைச்சு அழகான தோற்றத்தை கொடுக்கும். அவன் மூஞ்சில அடிச்சு விடுறா. இப்ப இவனுக்கு 2 கண்ணு இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கேன். அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வந்து விசில் அடிக்கிறா. வானத்துல இருந்து ஒரு டாக்ஸி பறந்து வந்து இவங்க கிட்ட லேண்ட் ஆகுது. இவங்களும் அதுக்குள்ள போய் உட்காந்தோன்னே இந்த மாதிரி புளோரிடாக்கு போகணும்னு சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப குஷியோட இன்னைக்கு நமக்கு செம்ம காசு கிடைக்க போதுறான்னு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. காட்டுக்குள்ள சும்மா கரடு முரடா போகுது வண்டி. இவங்களும் பார்த்து பதனமா ஓட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க நீங்க பயப்படாதீங்க, எங்களோட
எங்களோட லைசன்ஸை பாருங்க, நாங்க தகுதி இல்லாம இதை வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்கறாங்க. அப்ப இவங்க அந்த லைசன்ஸை பார்க்கும்போது அந்த போட்டோல இவங்களுக்கு கண்ணே இல்ல. இவங்க அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்ணை மட்டும் பார்சல் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. அதை எடுத்து நடுவில் உட்காந்துருக்க ஒரு கிளவி மாட்டிக்கிறது. அப்படியே கார் முன்னாடி பார்த்தா ஒரு மரம் நடுவில் குறுக்க நிக்குது. உடனே டாக்ஸி அவங்க வளைக்க முடியாதுன்னு தெரிஞ்சது அந்த டாக்ஸியவே ரெண்டா பிரிச்சுறாங்க. நடுவில் வேற ஹீரோ இருக்க அந்த மரத்துல அடிபட்டு சாக போற நேரத்துல உள்ள இழுத்துறாங்க. அப்படியே ஒரு வழியா ரோட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே வெறித்தனமா கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட ப்ரொஃபஸியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கறான். அதுல ஒரு கேள்வி எனக்கு தெரியும்னு சொல்லுது, ஆனா மத்தவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு கண்ணு ஹீரோ கிட்ட வந்துருது. அதனால ஹீரோ அந்த ப்ரொஃபஸியை பத்தி என்ன தெரியுதோ அதை சொன்னாதான் அந்த கண்ணை கொடுப்பின்னு சொல்றான். அவங்களும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லாம சில நம்பர்ஸை மட்டும் சொல்றாங்க. ஹீரோ வந்த வரைக்கும் லாபம்னு அவங்க கிட்ட இந்த கண்ணை கொடுத்துறான். அப்படியே ஹீரோயின் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டான், ஆனா நம்ம கிட்ட காசு கம்மியா தானே இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க டக்குன்னு சடன் பிரேக் போடுறாங்க. டாக்ஸியும் தலைகீழா பறந்து வந்து நிக்குது. உடனே அவங்களை கீழே இறக்கி விடுறாங்க. என்ன நாங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களா? காசு இல்லைன்னா யாரையும் எங்கேயும் கூட்டு போக முடியாதுன்னு நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிறாங்க. அதனால இவங்களுக்கு பக்கத்துல இருக்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே புளோரிடாக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டை தேடி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வில்லன் டீமை சேர்ந்த 3 பேரு ஹீரோ ஃப்ரெண்டை மட்டும் கடத்தி தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் தடுக்க போனதுக்கு அவளெல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. ஹீரோ போகும்போது அப்படியே அங்கிருந்து மாயமா மறைஞ்சு வில்லன் கிட்ட போயிடுறாங்க. இப்ப வந்தவங்க எல்லாம் இவங்க கூட கேம்ப்ல ஒன்னா இருந்தவங்க தான். அவங்க லூக்கா சைடு போயிட்டாங்க. இப்ப லூக்காவும் அந்த கோல்டன் ஃபிளீஸை தான் தேடி போயிட்டு இருக்கான். அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இப்ப இவனோட ஃப்ரெண்டை கடத்தி தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப லூக்கா எங்க இருப்பேன், எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வேக வேகமா லூக்கா அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் அவர்கிட்ட பேசினா அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் லூக்கா அவங்க மயந்தானே அவன் இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ணிடுறான்னு சொன்னது உடனே உள்ள கூட்டு போறாரு. உள்ள போனது அது ஒரு வேற உலக மாதிரியே இருக்குது. அவருக்கு கோட் சூட்டு டை எல்லாம் வந்துருச்சு. இவர் தான் கடவுளோட சர்வெண்ட் ஆச்சே. அதனால நிறைய கொரியரை வேற ஒரு உலகத்துக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஹை லெவல்ல பேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு கையில வச்சிருக்க கம்பியில இருக்க பாம்பு உயிரோட வந்து பேச ஆரம்பிக்குது. அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி லூக்காவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அதோட இவங்களை தனியா கூட்டிட்டு வந்து சில ஆயுதங்களை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ஸ்ப்ரே மாதிரி ஒன்னு கொடுக்குறாரு. ஹீரோக்கு டேப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயுதம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இவங்க லூக்காவை இப்ப எதிர்த்து சண்டை போட போகும்போது தேவைப்படும் சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் நேரத்துல அந்த பாம்பை கொண்டு வந்து அந்த ஆள் கொடுத்துட்டு போயிடான். லூக்காப்பாவும் என்ன லூக்காவை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கறாரு. அந்த பாம்புகளும் நாங்க லூக்காவை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இப்போ ஒரு போட்ல இருக்கான் அப்படி சொல்லி அவன் இருக்க கடலோட லொகேஷனையும் இவங்க கிட்ட சொல்லிருது. உடனே இவங்க அங்க கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி லூக்கா அப்பா ஹீரோ கிட்ட இத பாரு, அவனை நான் ஒழுங்கா பாத்துக்கலன்னு அவனுக்கு ஏன் மேல கோபம் இருக்கு. அந்த கோபத்தை அவன் ஏன் மேல காட்டுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதை உலகத்து மேல காட்டுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்ல, அது அவங்க கிட்ட சொல்லிருன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவன் கூட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை கண்டிப்பா சொல்றேன்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே வந்து லூக்காவோட போட்டு கடல்ல போய்கிட்டு இருக்கதை பாக்குறாங்க. ஆனா அங்க போறதுக்கு இவங்க கிட்ட எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் டைசன் இது ஒரு கடலுப்பா, மறந்துட்டியா, நமக்கு கடல் நல்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கடல் தண்ணியை பார்த்து பொசைடன் கடவுள் கிட்ட நாங்க அந்த போட்டு கிட்ட போகணும், எங்களுக்கு வழி விடுங்கன்னு கேக்குறான். இவங்க நினைச்சது தண்ணி எல்லாம் விலகி வழி கொடுக்கும்னு. ஹீரோ இது வேலை செய்யாது, நம்ம தான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் கடலுக்குள்ள இருந்து ஒரு கடல் குதிரை வருது. அதை பார்த்து இவங்க ஆச்சரியத்துல இருக்காங்க. அது வந்து முன்னாடி டைவ் அடிச்சு செம்மையா நிக்கும் பாருங்க. ஒரு வழியா வழி கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குதிரையில ஏறி கிளம்பிடுறாங்க. அந்த குதிரையில இவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. அது வந்து இவங்களை அந்த போட்ல இறக்கி விட்டு போயிருது. இவங்களும் போட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம உள்ள போயிறாங்க. இவங்களும் அவனோட ஃப்ரெண்டை எங்கடா வச்சிருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமான ஒருத்தன் இவங்களோட வாசனை தெரிஞ்சு சிமல் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அதை டைசன் பாத்துறான். அதனால இவன் பாக்குறதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்களை வித்தியாசமான ஒரு தேல் கொடுக்கலாம் வச்சிருக்க குரங்கு கண்டுபிடிச்சிருது, வந்து மறிச்சிருது. மத்தவங்களும் இவங்கள பாத்துறாங்க. அப்ப ஹீரோ இவங்களோட ஃப்ரெண்டை எங்கடா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். ஆனா அவங்க அதை பத்தி எதுவும் சொல்லாம லூக்கா கிட்ட கூட்டு போறாங்க. லூக்கா கிட்ட ஹீரோ இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் எங்கன்னு கேக்குறான். அவன் நீ நினைக்கிற மாதிரி இங்க இல்லப்பா, அவன் நேர சீ மான்ஸ்டர் இருக்க கடல்ல இருக்கணும், நான் என்னுடைய சில நண்பர்களோட அந்த கோல்டன் ஃபிளீஸ் எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் அவனு சொல்றான். ஹீரோவும் அது எதுக்குடா உனக்கு தேவைன்னு கேட்டா எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எதையோ ஒன்று மூடி இருக்க துணியை எடுக்கிறான். அதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள தான் குரோனோஸோட பாகங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கோல்டன் ஃபிளீஸ் துணியை எடுத்துட்டு வந்து இந்த பெட்டியில போத்தனா போதும், அந்த குரோனோஸ்க்கு உயிர் தெளிந்துரும், அப்புறம் என்ன உலகத்தையே அழிச்சிருவான் அவன். அப்ப ஹீரோ இதை பாரு, இந்த மாதிரி தவறுகளை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை அவன் கிட்ட சொல்றான். என்ன சொல்ற அப்படியா, அவரால் என்கிட்ட கூட அதை சொல்ல முடியல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள்கள் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கடவுளை பழிவாங்க தான் முடிவு பண்ணிருக்கேன். இவங்களை கொண்டு போய் அடைச்சு வைக்க சொல்லிடுறேன். அப்ப அடப்பட்டு கிடக்கும்போது ஹீரோயின் இது எல்லாத்தையுமே காரணம் டைசனா கூட இருக்கலாம், அவன் வேணும்னே கத்தி லூக்காவை நம்மளை பிடிக்க வச்சிருக்கலாம்னு சொல்றா. ஹீரோ எதுக்காக அவன் மேல இப்படி வெறுப்பா இருக்க, அவன் உனக்கு என்னதான் பண்ணான்னு கேக்குறான். ஆனா இவ சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே ஹீரோ எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போறதுன்னு யோசிக்கிறான். பக்கத்துல தான் அவனோட பேக்கு கிடக்குது. அதனால எல்லாரும் எதையாவது ஒண்ணு நல்லா பிடிச்சுக்கன்னு சொல்றான். இங்க வில்லன் செஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே போட்டே சேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா கடல் தண்ணியை ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடல் அலைகள்லாம் பெருசு பெருசா வருது. போட்டே ரொம்ப அலம்புது. டைசன் இது ஒர்க் ஆகுது, விடாம கண்டினியூ பண்ணுன்னு சொல்றான். இப்ப ஹீரோ ட்ரை பண்றது அவனோட பேக்கை எடுக்கதான். அந்த பேக்கும் கீழே விழுது. அதை ஹீரோயின் எடுத்துறா. அப்படியே தண்ணியை கண்ட்ரோல் பண்றத ஹீரோவும் விட்டுறான். அந்த பேக்குக்குள்ள லூக்கா அப்பா கொடுத்த டேப் கன் கிடக்குது. அந்த கண்ணை அந்த லாக்அப்ல ஒட்டினது அங்க
இருக்க கம்பியெல்லாம் உருகி போயிருது, ஒரு வழியை உருவாகிருது. அதனால எல்லாரும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அந்த தேல்கோடுக்குள்ள குரங்கு அங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி போறாங்க. வெளியே வந்தா வில்லனோட ஆள் ஒருத்தன் பாத்துறான். அதனால ஹீரோயினி டைசன் நீங்க லைஃப் போட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதோட இன்னும் நிறைய பேர் வராங்க. அவங்களோட சண்டை போட்டு போட்டோட ரூஃப் டாப்புக்கு போயிடறான். இங்க இவங்களும் லைஃப் போட்டை எடுத்துறாங்க. டைசன் அந்த லைஃப் போட்டுக்கான இன்ஜினை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறான். அதனால எப்படி இவங்க தப்பிச்சு போறதுன்னு தெரியல. ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்டுறா. அதனால வில்லனோட ஆட்கள் இவங்களை சுட பாக்குறாங்க. அப்ப ஹீரோ தண்ணியவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தண்ணியை வச்சு கப்பலுக்குள்ள இருக்கவங்களை அடிச்சு போட்டு ஹீரோயின் டைசன் இங்க இருந்து கிளம்ப சொல்றான். உங்ககிட்ட நான் எப்படி வந்து சேர்ந்துருவேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அவகிட்ட இருக்க ஸ்ப்ரேவை எடுத்து ஓபன் பண்றா. அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட காத்து வருது. அதை வச்சு அந்த போட்ல எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாங்க அவங்க. அப்படியே ஹீரோவும் கடல் தண்ணியில டிராவல் பண்ணி போறான். அவனுக்கு பின்னாடியே வில்லன் அந்த தண்ணியில வந்துகிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து நீ எப்படியும் தப்பிக்க முடியாதா, உன்னை விட மாட்டேன்டான்னு வர்றான். ஆனா ஹீரோ தண்ணியை வச்சு அவனையே தள்ளி விட்டுறான் கீழே. அப்புறம் இவங்களோட போட்லயே வந்து உட்காந்துறான். உடனே ரொம்ப ஸ்பீடா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வில்லனு கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்து அந்த குரோனஸை பார்த்து எங்களோட டீம் முன்னாடியே போயிருக்காங்க, எப்படி உங்களை உயிர்த்தல வைப்போம், கவலைப்படாதீங்க பிரபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இவங்க எப்பவும் போல படகுல வந்துட்டு இருக்கும்போது டைசனுக்கு அந்த மிஸ்ட்னால வந்த மாய தோற்றம் விலகி போயிருச்சு. அதனால ஹீரோயின் மறுபடியும் அந்த மிஸ்டை ட்ரை பண்ணு சொல்றா. ஆனா அந்த மிஸ்ட் தீந்து போச்சு. இவனுக்கு இப்ப இந்த ரூபம் தான். அதனால ரொம்ப வருத்தப்படுறான். ஹீரோ அவனை சமாளிக்கிறதுக்காக அவன் வச்சிருந்த ஸ்ப்ரேவை டைசன் கிட்ட கொடுத்து நீ கொஞ்சம் நேரம் வழி நடத்துன்னு சொல்றான். அப்ப டைசன் கிட்ட பார்த்தோன்னு ரொம்ப சோகமாயிருது. என்னை இது வரைக்கும் யாருமே நம்பினது இல்ல, நீ தான் முறையா நம்பியிருக்க. எல்லாரும் என்னை அரக்கனாவும் மான்ஸ்டராவும் தான் பார்த்தாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். ஹீரோவும் இதை பாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேவை எப்படி ஓபன் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறான். அவனும் சிறப்பா செய்யறான். மறுபடியும் ஹீரோயின் கிட்ட இவன் கூட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கறான். இவன் ஒரு சைக்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன பிள்ளையில தாலியாவோட அந்த கேம்புக்கு வரும்போது தாலியாவை ஒரு அரக்கங்க கொண்டிருப்பான் இல்ல, அந்த அரக்கங்க சைக்ளாப்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அன்னையில இருந்தே இந்த சைக்ளாப்ஸை ஹீரோயினுக்கு பிடிக்கிறது இல்ல. ஹீரோ அது எனக்கு தெரியாது, இருந்தாலும் இவன் நல்லவன்னு சொல்றான். அப்ப பார்த்தா திடீர்னு மேகங்கள்லாம் வித்தியாசமா மாறுது. கடல்ல ஒரு திடீர்னு மாற்றம் ஏற்படுது. என்னாச்சுன்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அவ இங்க சி மான்ஸ்டர் இருக்கு, நம்ம இங்க இருந்து வேகமா போய் ஆகணும்னு சொல்றா. அது திடீர்னு உங்களோட போட் அங்கேயே நிக்குது. என்னன்னு பார்த்தா டைசன் அவன் வச்சிருக்க ஸ்ப்ரேவை கடலுக்குள்ள போட்டேன். அதனால ஹீரோயின் அவன் மேல ரொம்ப காண்ட்ல கத்துறா. அதனால உங்களை சுத்தி நிறைய சுறாக்கள் வருது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அது சுறாக்கள் இல்லைன்னு தெரிய வருது. இது சி மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா துடுப்பு எவ்வளவுதான் போட்டாலும் போட் நகர மாட்டேங்குது. அப்படியே அந்த சி மான்ஸ்டரும் வாயை பொழக்கம் பாருங்க. கடல் தண்ணிலாம் கடன்னு அந்த மான்ஸ்டர் வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. இவங்க போட்டே அதோட வாய்க்குள்ள இழுக்க பாக்குது. ஹீரோவும் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறான். ஆனா அந்த நேரம் பார்த்தா அவனோட பவர் வேலை செய்யல. ஏன்னா அந்த சி மான்ஸ்டரோட கட்டுப்பாட்டுல இருக்க கடல் பகுதி போசைடன் கடலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. கொஞ்ச நேரத்துல இவங்களும் அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ள போறாங்க. ரொம்ப உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அலறிக்கிட்டே போய் அதோட வாய்க்குள்ள விழுந்துறாங்க. அப்படியே குடலுக்குள்ள போய் வகுரோட நடுப்பகுதிக்கே போயிடறாங்க. அங்க பார்த்தா பெருமுடா ட்ரையாங்கிள் மறைஞ்சு போன விமானங்களும் கப்பல்களும் இதோட வகுத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப அங்கிட்டு தூரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு நல்லா கேட்டு பாக்குறாங்க. அது கிளாரிஸோட வாய்ஸ். வேகமா அவளை பாக்கிறதுக்காக ஓடுறாங்க. அங்க பார்த்தா அவளோட போட்டோட சேர்த்து முடிஞ்சிருக்கு. அங்க இருக்க ஒர்க்கர் எல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, டக்கு டக்குன்னு வேலையை பாருங்கடா, இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்றா. இவங்களும் போய் கூப்பிடுறாங்க. அவளுக்கு இவங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சாக்கு. இவங்களும் இந்த மாதிரி நாங்களும் உங்களை மாதிரி முழுங்கப்பட்டிருக்கோம், எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு கேக்குறான். அது நேரம் பார்த்தா இவங்களோட போட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எங்கேயோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். வகுத்துக்குள்ள என்னப்பா நடக்கும், நம்மள ஜீர்ணிக்க போகுது அப்படின்னு சொல்றா. அதே நேரம் அந்த சி மான்ஸ்டரோட ஒரு குடலு டப்புன்னு வர்ற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அதுல கிளாரிஸ் ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு திட்டுறா. அந்த ஒர்க்கரை இவங்க பார்க்கும்போது அது ஒரு ஜாம்பின்னு தெரிய வருது. என்ன ஜாம்பி பிடிச்சி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஏன் இவங்க நல்லா தான் வேலை பார்க்கறாங்கன்னு அவளும் சொல்றா. அந்த ஜோம்பியும் எப்படி நாங்க நல்லா தான் வேலை பார்ப்போம்னு சொல்லுது. அப்ப ஹீரோ இவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றான். நம்ம இந்த சி மான்ஸ்டரோட குடலை இங்க இருக்க கப்பல் இருக்க துப்பாக்கி வச்சு ஓட்டையை போடலாம். அப்ப மான்ஸ்டரோட வகுத்துக்குள்ள தண்ணி பெருக ஆரம்பிக்கும். அந்த கேப்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சலாம்னு சொல்றான். அவளும் இது ஒத்துக்கிறா. ஹீரோ தான் துப்பாக்கி எடுத்து சி மான்ஸ்டரோட குடல்ல டப்புன்னு சுடுறான். ஓட்ட விழுகுது. அந்த கேப்ல கிளாரிஸ் கப்பலை திறமையா ஓட்டி பொத்துக்கிட்டு வெளியே வந்துடுறா. ஆனா அவங்க இன்னும் கடலுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ள தண்ணி உடச்சுக்கு உள்ள வர பாக்குது. அதே நேரம் அந்த கப்பல் ஆட்டோமேட்டிக்கா மேல மிதந்து போகுது. இவங்களுக்கு என்னடா நடக்க போகுதுன்னு ரொம்ப பயத்தோட இருக்காங்க. ஆனா அந்த கப்பல் மேல வந்துருது. ஒரு வழியா இது ஒர்க் அவுட் ஆயிருச்சான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சி மான்ஸ்டருக்கே அல்வா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த கோல்டன் ஃபிஷ் இருக்க தீவுக்கு எப்படி போறதுன்னு இவங்களுக்கு வழி தெரியல. அப்ப ஹீரோ கடலை பாக்குறான். கடலின் கடவுள் இவனுக்கு சில கிரேக்க வார்த்தைகளை காட்டுறாரு. இவனுக்கு கொஞ்சம் கிரேக்க தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு எந்த திசையில போகணும்னு கரெக்டா சொல்றான். உடனே அந்த திசையை நோக்கி கிளம்புறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஐலாண்டு ஒரு பொழுதுபோக்கு பூங்காவா இருந்திருக்கும் போலேன்னு அதை பார்த்து பேசிக்கிட்டே வராங்க. அந்த ஐலாண்டுக்கும் வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே அங்க இருக்க ஒரு வண்டியில அந்த தீவுக்குள்ள டீப்பா உள்ள போறாங்க. அப்ப அங்க உள்ள இருக்க சைக்ளாப்ஸ் யாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். இவனோட வந்தவனை புறாத்தையும் இந்த சைக்ளாப்ஸ் தின்னு முடிச்சிருச்சு போல இருக்கு. இப்ப அதுக்கு இன்னும் அதிகமா பசிக்குது. நீ மட்டும் சைக்ளாப்ஸ் இல்லைன்னா ஒன்னே சாப்பிட்டுன்னு சொல்லுது. இவன் சைக்ளாப்ஸ் மாதிரியே ஒரு போலி கண்ணை வச்சு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அவனை மிரட்டிட்டு போனதும் இவங்க அவனை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னப்பா வேஷம் இது, சரி நீ போய் அதை டைவர்ட் பண்ணு,
நாங்க அந்த கேப்ல அது வச்சிருக்க அந்த கோல்டன் ஃபிளீஸை எடுத்துறோம்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவனும் போய் அதை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக சமைக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல இவங்களும் ஒரு மலை மேல ஏறி அது வச்சிருக்க அந்த கோல்டன் ஃபிளீஸை கொக்கிய போட்டு எடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அது கண்டுபிடிச்சிருது. உடனே இவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம டைசன் போய் அதுக்குள்ள பேச முயற்சி பண்றான். ஆனா அது நீ உன்னுடைய இனத்துக்கே துரோகம் பண்ண பாக்குற அப்படின்னு அவனே அடிச்சு பறக்க விட்டுருது. இப்ப வேற வழியே இல்ல, அது கூட சண்டை போட்டு எப்படியாவது அந்த கோல்டன் ஃபிளீஸை இவங்க புடுங்கி ஆகணும். ஒரு இடத்துல அந்த கோல்டன் ஃபிளீஸை இவங்க புடுங்கிட்டு அந்த பாறைக்கு நடுவுல இதை சிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டோம்னா அப்பாடான்னு நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா வில்லனோட டீம் அங்கதான் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எப்ப அந்த கோல்டன் ஃபிளீஸோட வெளியே வருவாங்க, இவங்களை அப்படியே தூக்கலாம்னு இருந்திருப்பாங்க போல இருக்கு. மரியாதையா அந்த கோல்டன் ஃபிளீஸை கொடுத்துன்னு வில்லன் கேட்கறான். ஹீரோ முடியாதுன்னு சொன்னது அவங்க கிட்ட இருக்க ஒரு துப்பாக்கி வச்சு அப்படியே ஹீரோவை சுட்டுறான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த டைசன் ஹீரோக்கு முன்னாடி போய் விழுந்து அந்த அம்பா அவன் வாங்கிக்கிறான். அதோட அங்க இருந்து கீழே தண்ணிக்குள்ள விழுந்துறான். அவன் செத்து போயிடுறான். ஹீரோ அதை பார்த்து ரொம்ப வருத்தத்துல இருக்கான். வில்லனும் அசால்ட்டா வந்து அந்த கோல்டன் ஃபிளீஸை வாங்கிட்டு போயிடுறான். இவங்களை கட்டி போட்டு இவங்க முன்னாடியே அந்த பெட்டியை வச்சு குரோனோஸை உயிர்த்தல வைக்க போறாங்க. அந்த பெட்டி மேலேயும் லூக்கா அந்த கோல்டன் ஃபிளீஸை போடுறான். அப்படியே குரோனோஸ் கொஞ்சம் கொஞ்சமா உயிர்த்தல ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ அவன் பாக்கெட்டுக்குள்ள இருக்க பேனாவை எடுக்கிறான். அவனோட ஃப்ரெண்டை கரெக்டா கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேனாவோட பட்டனை அமுக்குறான். அந்த கத்தி வெளியே வரும்போது அவனோட கை கட்டை அறுத்து விட்டுருது. அதனால அவன் எந்திரிச்சு மத்தவங்களோட கை கட்டையும் அறுத்துறான். சண்டைக்கு தயாராயிராங்க. அப்ப ஹீரோட கத்தியில ஒரு புதுவித சக்தி உருவாகுது. அந்த குரோனோஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாராயிருச்சு அந்த கத்தியே. உடனே அந்த ஃபிளீஸை எடுக்கிறதுக்காக போறான். வில்லன் டீம் அவனை எதிர்த்து சண்டை போட வராங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த ஃபிளீஸ் பக்கத்துல போயிடறான். ஆனா அதை எடுக்க விடாம அங்க இருக்க வில்லன் ஹீரோவை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவோட வாளையை வாங்கி அவனை கொல்ல பாக்குறான். நல்ல வேளை அந்த கட்டத்துல டைசன் அங்க வந்து அவனை காப்பாத்துறான். டைசன் எப்படா நீ உயிரோட வந்தேன்னு கேட்டா அவன் நான் தண்ணிக்குள்ள தானே விழுந்தேன், அந்த தண்ணி என்னுடைய காயத்தை குணப்படுத்திருச்சு, எனக்கு உயிர் கொடுத்துருச்சுன்னு சொல்றான். ஹீரோவும் அவனை கட்டிப்பிடிச்சு தம்பின்னு சொல்லி இப்பதான் முறையா கூப்பிடுறான். அதுல அந்த பெட்டிக்குள்ள இருக்க சக்தி டபார்னு வெடிச்சு வெளியே வருது. ஹீரோ தூக்கி வீசப்படுறேன். என்னன்னு பார்த்தா அந்த குரோனோஸோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அசம்பலாக ஆரம்பிக்குது. அப்படியே முழு உருவமும் வருது. வில்லனு குரோனோஸ் கிட்ட நீங்க தான் என்னுடைய கடவுள், நான் தான் உங்களை உயிரோட எழுப்புனேன் அப்படின்னு அது கூட போய் பேச போறான். ஆனா அது அவனை பிடிச்சி அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கிருது. இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஹீரோக்குள்ள நடுங்குது. வில்லன் டீம்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம ஆட்களும் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி வாய்க்குள்ள போட்டுருது. இந்த ஹீரோ அந்த தேல் கொடுக்கு குரங்கோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் எகிரி வந்து இவனை கடிக்க வருது. நல்லவேளை அப்ப அந்த குரோனோஸோட ஒரு சின்ன துகள் வந்து அதை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. ஹீரோ ஆத்திரத்துல அவன் வச்சிருக்க கத்திய வச்சு குரோனோஸோட காலில் வெட்டுறான். அப்ப அவன் வெட்டின சில பாகங்கள் மட்டும் அந்த பெட்டிக்குள்ள போய் அடப்படுது. அவன் அந்த ப்ரொபஸை பத்தி கேட்க போகும்போது அங்க இருந்த சில தீய ஆன்மாக்களால சபிக்கப்பட்ட கத்தியால மட்டும்தான் குரோனோஸை அறுவடை செய்ய முடியும்னு சொல்லி இருந்துச்சு. அந்த சபிக்கப்பட்ட கத்தி தான் நம்ம ஹீரோ கையில இப்ப இருக்கு. இதை வச்சு போட்டு தள்ளிலான்னு முடிவு பண்றான் ஹீரோ. அதை பார்த்து அந்த குரோனோஸும் சபிக்கப்பட்ட கத்தியான அதை எடுக்க முயற்சி பண்ணுது. ஹீரோவை அடிச்சுட்டு துகள்கள் மூலியமா அந்த கத்தியை எடுத்துட்டு போகுது. ஹீரோவும் விடாம அந்த துகள்ல ஏறி அந்த கத்தியை போய் எடுத்துறான். அந்த துகளும் போய் அதோடைய உள்ளங்கை பாகத்துல ஒட்டுது. அதுக்கு பின்னாடியே சில விரல்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டே வருது. அப்ப ஹீரோ இந்த கத்தியை யார் கொடுத்தா தெரியுமா, உன்னை முன்னாடியே கொண்ட கடவுள் என் அப்பா தாண்டான்னு சொல்றான். அதை கேட்டு அது சிரிச்சுட்டு தம்பி உன் விதியை எப்போவோ எழுதியாச்சு, இப்பதான்டா உனக்கு சாவுன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி நெருக்கிது. ஆனா ஹீரோ அதோட கையும் வெட்டி உடச்சுக்கிட்டு வெளியே வரான். என் விதியை நான் தான் எழுதுறேன், வேற யாரும் இல்லைன்னு கர்ஜிச்சுட்டு அப்படியே அதோட நெஞ்சில குத்தி கிழிச்சுக்கிட்டு அப்படியே கீழே வர்றான். அதனால அந்த குரோனோஸோட மொத்த பாகமும் மறுபடியும் வந்த அந்த பெட்டிக்குள்ளே திரும்ப போயிடுது. அது வகுத்துக்குள்ள இருந்த ஹீரோட ஃப்ரெண்டு கீழே வந்து விழுந்துறான். வில்ல அந்த சைக்ளாப்ஸ் இருக்க இடத்துக்குள்ள போய் விழுந்துறான். அதுவும் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அவனை வந்து பாக்குது. இங்க ஹீரோவை பார்த்து வில்லன் டீம்ல இருந்தவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடி போயிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தோட ஹீரோவை வந்து கூப்பிடுறா. அப்போன்னு பார்த்தா அந்த தேல்கொடுக்குள்ள குரங்கு அவளோட முதுகுலே குத்திருது. அந்த குரங்கு கூடயும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் கிளாரிஸும் ஒன்னா சேர்ந்து சண்டை போறாங்க. அப்ப கிளாரிஸ் அதோடைய அந்த தேல் கொடுக்கையை வெட்டி விட்டுறா. அதுவும் அப்படியே உடஞ்சு விழுந்து செத்து போயிருது. அப்படியே ஹீரோ வேகமா ஓடி வந்து அவளை பாக்குறான். அவ சாக போறா. அதனால ரொம்ப உருக்கமா பேசுறா. இவங்களும் அந்த பிளீஸ் அவன் மேல பொத்தி விடுறாங்க. இருந்தாலும் அது அவளுக்கு வேலை செய்யல, செத்தே போயிடுறா. அப்படியே கொஞ்சத்துல அவ செத்த உடனே அது வேலை செய்யுது. மறுபடியும் ஹீரோயினுக்கு உயிர் வருது. அப்படியே அந்த கோல்டன் பிளீஸையும் கிளாரிஸ் கிட்டே கொடுக்குறாங்க. ஏன்னா இது அவதானே தேடி வந்தா அவளே கொண்டு போய் கேம்ப்ல கொடுக்கட்டும்னு அப்படியே வந்து கேம்ப்லயும் கொடுக்குறா. அப்படியே அந்த பிளீஸையும் தாலியா மரத்துக்கு பொத்தி விடுறாங்க. அந்த தாலியா மரத்துக்கும் உயிர் வருது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கிளாரிஸ் ஒரு தலைவி மாதிரியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா இங்க கேம்ப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் அவதான் சாதிச்சவ. அப்படியே ஹீரோ கிட்டையும் டைசன் கண்ணாடியோட வந்து பேசுறான். ஹீரோ அந்த கண்ணாடி நீ உனக்கு தேவையில்ல, சும்மா நார்மல் முகமே உனக்கு அழகா இருக்குன்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஆயிருது. தாலியா மரத்துல ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு ஒட்டுமொத்த கேம்பே ஓடி வந்து அந்த தாலியா மரத்தை பாக்குறாங்க. அந்த கோல்டன் பிளேஸ் தாலியா மரத்தை மட்டும் உயிரோட கொண்டு வரல, தாலியாவே உயிரோட கொண்டு வந்துருச்சு. அவளை தூக்கணும், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க. அவ எனக்கு நான் செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு, என்னோட பேரு தாலியா, ஜீஸோட மகன்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு பிடிப்படுது. நம்ம ஒலிம்பஸை காக்குறதுக்காகவும் தாலியா தான் ஒலிம்பஸை அழிக்கிறதுக்காகவும் பிறந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு? இவ்வளவு நாள் வீடியோ போடாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமே சீக்கிரம் வீடியோ போட முயற்சி பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.